தோழர்களே, நமது கடவுளைப் போல முட்டாள்களையும் அயோக்கியர்களையும் மனுஷ ஜென்மத்தில் கூட பார்க்க முடியாது. ஆனால் கடவுள் அப்படிங்கிறவர் அப்படி முட்டாளாகவோ அயோக்கியனாகவோ இருக்க மாட்டார், இருக்க முடியாது. அப்படிங்கிறது உண்மையான யோக்கியமான கடவுள் நம்பிக்கைக்காரர்களின் கருத்தாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த கடவுள்களெல்லாம் சிருஷ்டித்து அவங்கள அயோக்கியர்களாக மடையர்களாக கற்பித்து சாஸ்திர புராணம் இதிகாசம் இதெல்லாம் எழுதினவன் ஏற்படுத்தினவன் தான் முட்டாளா அயோக்கியனா இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே நம் நாட்டு முன்னேற்றம் இந்த மாதிரி மடையர்களாலும் அயோக்கியர்களாலும் தான் ரொம்ப ரொம்ப தடைப்பட்டு இன்றைக்கி உலக முன்னேற்றத்தில் நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். உலகத்தில் இன்றைக்கி எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் விஞ்ஞான அறிவால் கண்டுபிடிக்கப்பட்டு காரு, கரண்ட்டு, ட்ரெயின், டிவி, இன்னும் என்னென்னமோ நவீன கண்டுபிடிப்புகளையெல்லாம் மனிதன் கண்டுபிடிச்சி அதையெல்லாம் நாம் பயன்படுத்தி இன்றைக்கி சுகமான சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு வரும். அந்த மாதிரி அதிசயங்கள், அந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்பெல்லாம் நம்ம நாட்டு மக்களால் நம்ம நாட்டில் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ இல்லை அப்படி முயற்சியில் நாம் ஈடுபடுறதாவோ பார்க்க முடியல. காரணம் நம்முடைய மதம், நம் கடவுள்கள், நம்ம மத ஆதாரங்கள், நம்ம கடவுள் செயல்கள், நம்ம தத்துவ ஆராய்ச்சிகள், இதெல்லாம் தான் நாம் விஞ்ஞானத்தில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள். நம்ம நாட்டில் நல்ல வைத்திய முறை இல்லை. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போகர், அகஸ்தியர், சித்தர், தன்வந்திரி இந்த மாதிரி புராண இதிகாச காலத்துக்கு முன்னாடி இருந்த சில அதிசய மனுஷங்க பேரால் பரம்பரையாக இருந்து வர்ற சில முறைகள் தவிர புதிதாக எந்த வைத்திய முறைகளும் இங்கே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா மக்களுக்கு வர்ற நோய்கள் கடவுள்களால் ஏற்படுத்தப்பட்டது. அவங்களுக்கு அந்த நோய் வர காரணம் அந்த மக்களுடைய முற்பிறப்பு வினைப்பயனால் உண்டானது அப்படிங்கிறது நம்ம அறிஞர்களுடைய முடிவு. உதாரணமாக ஜோசியத்திலேயே ஒரு மனுஷனுக்கு இந்த வயசில் இந்த நோய் வரும், அதுக்கு இன்ன பிராயச்சித்தம், இன்ன சாந்தி, இன்ன அர்ச்சனை, இன்ன ஸ்தல யாத்திரை, இன்ன தீர்த்த ஸ்நானம் செஞ்சால் அந்த நோய் தீரும் அப்படிங்கிறதாக நந்தி தேவர் நாரத முனிக்கு சொன்னார் அப்படின்னு ஜோசியன் நோயாளிகிட்ட சொல்லிடுறான். உடனே நோயாளி மந்திரவாதி, அர்ச்சகன், ஸ்தல யாத்திரை, சாமியாடி இவங்களெல்லாம் தேடின்னு போகிறான். இதனால் மருந்து சிகிச்சைகள் கண்டுபிடிக்கவோ அப்படி அடுத்த கட்ட முறைகள் வைத்தியங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த தூண்டுதலும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி கற்பனைகளுக்கு ஏற்ற மாதிரி கோயில், குளம், மூர்த்தி தீர்த்தம், ஸ்தல தீர்த்தம் இதெல்லாம் உண்டாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் நோய்களுக்கு சாந்தி செய்கிறதும், தீர்த்தம் ஆடுறதும், ஸ்தல யாத்திரை போகிறதும் யார் யார்? பெரிய பெரிய ராஜாங்கம், ஜமீன், மிராசுதார், வியாபாரி, பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய சினிமாக்காரன், பிஏ, எம்ஏ, சயின்ஸ், மெடிக்கலு இந்த துறையிலெல்லாம் பெரிய பெரிய நிபுணருங்க, இன்னும் படித்த அறிஞருங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி மூடத்தனத்துக்கு அடிமைப்பட்டு நடந்துக்கிட்டு வர்றாங்க. இந்த புரட்டும் முட்டாள்தனமான காரியம் உடல் நோய்களுக்கு மாத்திரம் இல்லாமல் மக்களுடைய
தீய வஞ்சக காரியத்துக்கெல்லாம் பரிகாரமாக இந்த மாதிரி மூர்த்தி தீர்த்த ஸ்தலம்லாம் கற்பித்து மக்களுடைய ஒழுக்கத்தை பாழாக்கிட்டு வர்றாங்க. உதாரணமாக பாருங்கள், சைவ சமயத்துக்காரங்களுக்கு அருணாச்சல புராணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அந்த புராணத்தை ஆதாரமாக வச்சதுக்கு இதுதான் திருவண்ணாமலை கடவுள், கார்த்திகை தீபம், இதெல்லாம் இந்த கோயிலுக்கு 100 கோடிகளுக்கு மேலே பெருமானமான சொத்தெல்லாம் இருக்குது. கோடிக்கணக்கான பக்தர்கள் உண்டு. இந்த கோயிலில் பூஜை, திருவிழா, நாள், நட்சத்திரம் இதெல்லாம் ஏராளமாக இருக்குது. அதுங்களுக்காக வருஷம் கோடிக்கணக்கில் மக்கள் வந்து பல கோடிக்கணக்கான பணத்தெல்லாம் அங்கே செலவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்தல விசேஷத்தை பார்த்திங்கன்னா அது எவ்வளவு மோசமாக அமைக்கப்பட்டுக்குது அப்படிங்கிறது விளங்கும். அருணாச்சல புராணம் தீர்த்த சுருக்கம் 13வது பாட்டை பாருங்கள். அதாவது, தென் திசை தரும தீர்த்த குளத்தில் செறிந்து மூழ்கில் பொன் திகழ் வடிவமாகும் உடற்பிணி பொடி பட்டோடும். அதாவது திருவண்ணாமலைக்கு தெற்க யம தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. அதில் முழுகினா உடம்பு பொன் நிறத்தில் மின்னும். உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் பொடி பொடியாக பறந்து போகும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய பொருள். ஒரு குளத்தில் நீராடினா சொறி பிடிச்ச உடம்பு பொன்னிறமாகி நோய் விட்டு உடம்பு சுகமாயிடும்னு கடவுள் பேரால், ஸ்தலத்தின் பேரால், குளத்தின் பேரால் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறது எவ்வளவு முட்டாள்தனமும் அயோக்கியத்தனமான காரியம் அப்படிங்கிறத ஆஸ்திகர்கள் யோசித்து பார்க்கணும். ஒரு அழுக்கு பிடிச்ச, அதுவும் புழுவும் கொசுவும் நிறைஞ்சி நாத்தம் அடிக்கிற ஆபாச குளத்தில், அந்த மாதிரி குளத்துக்கு இந்த மாதிரியான சக்தியெல்லாம் கற்பிச்சிட்டா இதை நம்புகிற மூடனுங்க அதில் குளித்து அதை குடித்து அதிகமான நோயை உண்டாக்கிப்பானே தவிர இதனால் குணமடைய முடியுமா? இன்னும் என்னென்ன அயோக்கியத்தனம்லாம் கற்பிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கவனித்து பாருங்க. அடுத்த தீர்த்த சுருக்கம் 36வது பாட்டு. காகமுன் பலிபீடத்தில் பலிதனை கவரும் போதில் ஆகமார் சிறகை கீழே புடைத்து ஆலயத்தினூடே ஓகையால் நமது கோயில் தென் உட்கொண்டு பாகசாதனார் வாழும் பதியினை பரமன் ஈந்தான். இந்த பாட்டுடைய பொருளானது, ஒரு காக்கையானது திருவண்ணாமலை கோயிலில் இருந்த பலிபீடத்தில் வச்சிருந்த சோத்தை சாப்பிடும்போது தன்னுடைய சிறகை விரிச்சி அசைச்சிது. அதனை பார்த்த பரமசிவன், அடடே இந்த காக்கா நம்ம கோயிலை சுத்தம் செஞ்சுது அப்படின்னு மகிழ்ந்து அதோட பாவங்களையெல்லாம் மன்னிச்சு அதுக்கு தேவேந்திரன் வாழ்கிற உலகத்தை அந்த காக்கைக்கு பரிசாக கொடுத்தாரு அப்படிங்கிறது. இன்னொன்று 37ஆம் பாட்டு. மூடிகம் ஒன்று கோயில் முளையினை கிளறும்போது தேடரு மணி ஒன்று அங்கே சிதறியோர் விளக்கிற் ஆடிய பெருமாள் தீபம் அளித்ததென்று அதற்கு நல்ல வீடுயர் நெறியும் காட்டி விரைந்து சாலோகம் ஈந்தார்.
இந்த பாட்டுடைய அர்த்தம், ஒரு பெருச்சாளி கோயிலில் வள தோண்டும் போது அது பறித்து தள்ள மண்ணில் இருந்து ஒரு ரத்தனம் சந்நிதியில் விளக்கு மாதிரி மின்னிச்சான். அதனை பார்த்த சிவபெருமான் அந்த பெருச்சாளி தன் சன்னதிக்கு தீபம் போட்டுச்சு அப்படின்னு நினச்சி மோட்ச வழியை காட்டி சாலோக பதவியை கொடுத்தாரு அப்படிங்கிறது. அடுத்து 38ஆம் பாட்டு பாருங்க. சிலந்தி ஒன்றொரு நாள் அந்த திருமலை இடத்து நூலை கலைந்து உடன் இழைக்க ஈது கலை நமக்கு அளித்ததென்று. அதாவது ஒரு சிலந்தி நலந்து திகழ் அரசனாக்கி அதற்கு நல் அறிவு நல்கி உலர்ந்த பின் நெடிய மாயன் உலகினை உதவினானே. இது அர்த்தம் என்னன்னா, திருவண்ணாமலையில் ஒரு நாள் ஒரு சிலந்தி பூச்சி தன் வாயால் நூலை எடுத்து ஒரு கூடு கட்டிச்சான். அதை சிவபெருமான் அந்த சிலந்தியானது தனக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை செஞ்சு கொடுத்ததா கருதி அதை ராஜாவாக்கி அதுக்கு நல்ல ஞானம் கொடுத்து அது செத்த பிறகு வைகுண்ட லோகத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறது. நீங்கள் இந்த 3 பாட்டையும் அதோட அர்த்தத்தையும் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. காக்க சிறக ஆட்டினா அது குப்பையை கூட்டி சுத்தம் செஞ்சதா எவனாவது கருதுவானா? பெருச்சாளி தோண்டின மண்ணில் ஒரு ஒளி மின்னற கல் காணப்பட்டா அதை அந்த பெருச்சாளி விளக்கேத்துச்சு அப்படின்னு யோசிக்கிறவனை விட பெரிய மூடன் இருக்க முடியுமா? சிலந்தி பூச்சி கூடு கட்டினதை பார்த்தா அது தனக்கு வேட்டி நெஞ்சி கொடுத்தது அப்படின்னு யாராவது கடுகளவு புத்தி இருக்கிறவனாவது யோசிப்பானா? ஆகவே இந்த பாட்டில் இருந்து பரமசிவனை எவ்வளவு முட்டாளாக்கி இருக்கிறான் இந்த புலவனுங்களும் மதவாதிகளும் அப்படிங்கிறது சிந்திச்சு பார்த்தா நமக்கு புரியும்.